தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் சூறைக்காற்று வீசி வருகின்றது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் இணைகிறார். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ், கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கடலினுடைய சீற்றம் என்பது அதிக அளவு காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக 4 முதல் 5 அடி உயரத்திற்கு இந்த கடல் சீற்றம் என்ற அலைகள் என்பதும் எழுந்து வருகிறது. இந்த பகுதிகளில் பார்த்தோம் என்றாலே தெரியும், சூறைக்காற்று அதிக அளவில் வீசக்கூடுவதால் கடற்கரைக்கு யாரும் வர வேண்டாம் என்றும் தொடர்ந்து அறிவுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. இருந்திலும் கூட பொதுமக்கள் இந்த வானிலை சூழலினை ரசிப்பதற்காக தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 4 தினங்களுக்கு சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தற்போது நம்மிடையே இருக்கின்றனர். அவர்களிடமே கேட்போம். அண்ணா, இந்த பகுதி முழுவதுமாகவே காற்று அதிகமாக வீசக்கூடுது, புயல் வலுப்பெறக்கான வாய்ப்பு இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையத்திலே எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய படகுகளை பாதுகாக்கிறதுக்காக என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? கடந்த 4 நாட்களாவே காற்றோட வேகம் அதிகமா இருக்கிறதுனால ஏற்கனவே மீன்வளத்துறை மூலமா அறிவிப்பு வந்திருக்கு. அதனால ஏற்கனவே கடந்த 4 நாள்ல யாருமே மீன் பிடிக்க போகல. நேற்று சாயந்திரத்திலேருந்து கடல் காத்தோட வேகமும் அதிகமா இருக்கு, கடலோட அலைகளோட சீற்றமும் அதிகமா இருக்கிறதுனால மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மீன்பிடி படகுகளும் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உயரத்துக்கு இங்கே கடல் அரிப்பால மடம் கிளம்பி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம வைக்கக்கூடிய இது என்னன்னா, மீன்பிடி வலைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான ஷெல்டருங்களை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அரசுகிட்ட ஒரு கோரிக்கை கொடுத்துன்னு இருக்கோம். ஏன்னா லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வலைகள் இந்த மாதிரியான புயல் நேரங்களில் அதிகமாக சேதம் அடையுது. அதனால எங்களுக்கு பாதுகாப்பாக வலைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு அதுக்கான ஷெல்டருங்களை அமைச்சு கொடுக்கணுன்றதையும் நாங்கள் அரசுகிட்ட கேட்டிருக்கோம். கடந்த முறை புயலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததால அதிகப்படியான படகுகள் பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருந்தது. இந்த வருடம் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருந்து தற்போது புயலா மாறி இருக்கு. உங்களுடைய படகுகளை எவ்வளவு படகுகள் இங்க இருக்கு, எப்படி பாதுகாத்ததற்கான அந்த வழிமுறைகளை செஞ்சுட்டு வரீங்க? மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பைப்பர் படகுகள் இருக்கு. படகுகளை பொறுத்த வரைக்கும் கடல் அலை கரைக்கு வர வர படகுகளை நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிடுவோம். ஆனா இப்ப நீங்க இந்த படகுல இருக்கக்கூடிய இன்ஜின்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அந்த மழை நீர்லயோ இல்ல காத்துலயோ பாதுகாப்பா தான் இப்ப நம்ம மூடி வச்சிருப்போம். ஆனாலும் இப்ப அடிக்கக்கூடிய இந்த காத்து, அதுல வரக்கூடிய அந்த மணல் அந்த இன்ஜினோட அந்த சின்ன அந்த துவாரங்கள் வழியா போயிட்டு முழுக்க ஒவ்வொரு இன்ஜின்லயும் அதிகமா மணல் சேர்ந்துரும். இன்ஜின்கள் நீங்க என்னதான் பாதுகாப்பா வச்சாலும் பழுதடைறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தொடர்ந்து இருந்துன்னு இருக்கு. இது நம்ம அரசுகிட்டே நம்ம சொல்லின்னு இருக்கோம். அதனால இதுக்கு மேல நம்ம பாதுகாப்புன்றது 2 நாளாவே ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி இவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். நாங்க கடலினுடைய சீற்றம் அதிக அளவு காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் காற்றினுடைய அந்த அளவு என்பது சூறைக்காற்று வீசப்படுவதால் இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அந்த காவல்துறையினர் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தலின்படியும் கடந்த 4 தினங்களாகவே கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை என்பது அதிகரிக்கக்கூடிய நிலையில் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவிப்பாகவும் இருந்து வருகிறது. தற்போது வரையிலுமே இந்த பகுதியில் மீன்பிடி படகுகள் என்பது ஓரளவுக்கு, அதாவது ஒரு 100 மீட்டருக்கு அப்பால் என்பதுதான் இருக்கின்றது. மேலும் காற்றினுடைய வேகம் அதிகரித்து புயல் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடுமானால் படகுகளை பாதுகாக்கக்கூடிய பணியிலும் மீனவர்கள் தயாராக இருக்கின்றனர். வலைகள் உள்ளிட்ட பல்வேறு இன்ஜின் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் என்னுடைய விலை அதிகரிப்பின் காரணமாகவும் விலை உயர்ந்த பொருட்களாகவும் இருப்பதால் மீன்வளத்துறைக்கு இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக கோரிக்கை வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ஸ்ரீ சந்தோஷ், கூடுதல் கள தகவலுக்கு மிக்க நன்றி.